இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியிலுமே இந்திய அணியுடைய கேப்டன் சுப்மன் கில் சதம் எடுத்து அசத்திருக்காரு. இதன் மூலம் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்ல சுப்மன் கில் அவர்கள் 7 சதம் எடுத்திருக்காரு. இங்கிலாந்துக்கு எதிராக மட்டுமே டெஸ்ட் கிரிக்கெட்ல 4வது சதத்தை பூர்த்தி பண்ணிருக்காரு. பர்மிங்ஹாம்ல நடைபெற்று வரும் இந்த டெஸ்ட் போட்டியில டாஸ் பண்ற இங்கிலாந்து அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு பண்ணாங்க. தொடக்க வீரர் ராகுல் அவர்கள் 2 ரன்களிலும், கருண் நாயர் 31 ரன்களிலும் ஆட்டத்தை இழக்க, ஜெய்ஸ்வால் அவர்கள் அபாரமாக விளையாடி 87 ரன்களை எடுத்தார். ரிஷப் பண்ட், நிதிஷ்குமார் ரெட்டி ஆட்டமிழக்க இந்திய அணி சரிவை நோக்கி சென்றது. இருந்தாலுமே கேப்டன் சுப்மன் கில் அவர்கள் தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து அபாரமாக ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். முதல் டெஸ்ட் போட்டியில சதம் அடித்தவர் 2வது டெஸ்ட் போட்டியிலுமே நிதானமாக விளையாடினார். அடிக்க வேண்டிய பந்துகளை அடித்து, விட வேண்டிய பந்துகளை விட்டு கேப்டன் இன்னிங்ஸை மீண்டும் வெளிப்படுத்தினாரு. ஆகையால பாத்தீங்கன்னா இவருக்கு வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த சதம் இவருடைய மதிப்பை கூட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஓடிஐ ஃபார்மட்ல ரோஹித் சர்மா கேப்டனாக செயல்படுறாரு. T20 ஃபார்மட்ல சூரியகுமார் யாதவ் செயல்படுறாரு. ஸோ பிசிசிஐடைய திடீர் முடிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஃபார்மட்டுக்குமே ஒரே கேப்டனை அறிவிக்க இருக்காங்களா. ஸோ இப்படி சுப்மன் கில் அவர்கள் ஒயிட் பாலிலும் சரி, ரெட் பாலிலும் சரி அதிரடி காட்டி வருவதால இவர் தான் கண்டிப்பாக அடுத்த 3 ஃபார்மட்டிலுமே கேப்டனாக செயல்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு இளம் வீரர் அப்படின்றதுனால கண்டிப்பாக இவருக்கு அந்த வாய்ப்பை பிசிசிஐ வழங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.